இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் 30, 2025 30/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம். வளர்பிறை தசமி திதி இரவு 9:30 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. அமிர்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் புதன், விருச்சிகத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சந்திரன். இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன். அது மட்டும் இல்லைங்க, குரு சந்திரன் பரிவர்த்தனாயோகம். அதனால் இன்றைக்கி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது சுப செலவாக இருக்கும். எதனால் சுப செலவுன்னா, குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவுகள் ஏற்படும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வ வழிபாட்டையோ இஷ்ட தெய்வ வழிபாட்டையோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக அலைச்சல் இருக்கும், டிராவல் இருக்கும். அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் இன்று தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பேசினா அனாவசியமாக கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பேச்சுக்களினால் உங்களுக்கு வரவேண்டிய பதவி அல்லது இடமாற்றம் தடுக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அனாவசியமாக பேச்சுக்களை குறைக்கிறது நல்லது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். உறவுகள் வகையில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக வீண் பேச்சுக்கள் மூலமாக சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தந்தை மூலமாக செலவுகள் ஏற்படும் சொன்ன அவருடைய ஆரோக்கியத்துக்கான செலவுகளாக இருக்கலாம், இல்லை அவர் வாங்கின கடனை நீங்கள் அடைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் குடும்ப தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கைக்கு குரு பார்வை, சந்திரன் குரு பரிவர்த்தனாயோகம். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு வந்ததுன்னா இன்றைக்கி அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷ அனுபவம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளின் சப்போர்ட்டான செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தும். எதிர்பாலினத்தவர்களின் உதவி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய மரியாதை உயர்வுக்கான வாய்ப்பு ஏற்படுகும். அதே சமயம் உடம்பு ரீதியாக கொஞ்சம் சோர்வு இருக்குங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். நட்பு ரீதியாக செயல்பட்ட சில நபர்கள் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவை இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி பாலிஷ்டாக வெளியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். மிதுன ராசி. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பார்வையில் குருவோடு சேர்ந்த பரிவர்த்தனை பெற்ற சந்திரன் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் பண தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய வியாபார விஷயமாக உத்தியோக விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளையும்
அகற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக தொழில் முறையில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தந்து அதனால் வருமானம் அதிகரித்து அதை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு மற்றும் தொண்டை பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய முட்டி பகுதி, கால் முட்டி அல்லது தொண்டையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற, சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தாயாருடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பிரயாணங்களில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான முதலீடுகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி. பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி குருவின் பார்வையில் சந்திரன் பாக்யாதிபதியோட ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது தந்தை மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். தந்தைக்கு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்களின் சந்திப்பின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பெரிய நற்செய்தி வளர்ச்சியை தரும். வியாபாரத்தில் அரசாங்க உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதையே வேலையாக வச்சுருக்கீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிம்மதியை தரும். உங்கள் ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும். நிலம் சார்ந்த விஷயங்களில் பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரும். வழக்குகளில் உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டாங்கன்னா இன்றைக்கி அவங்க உங்ககிட்ட சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் தங்களுக்கு தேவையான சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி. இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் உங்கள் வார்த்தைகளில் பெருசாக குழப்பம் இருக்காது. அதே சமயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நியாயமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்றைக்கி ரிசல்ட் வராது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தாயாருடைய ஹெல்த் விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. நீங்கள் சொல்கிறத யாரும் இன்றைக்கி கேட்க மாட்டாங்க. அவங்க விஷயமா நீங்கள் எது சொன்னாலும், தாயாருடைய ஹெல்த் விஷயமா இல்லை வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் அவசரப்பட்டு நீங்கள் அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செலவுகள் நல்ல செலவுகள் தான். அதே சமயம் உங்களுடைய கடனை அடைப்பதற்கான முயற்சியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நேர விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் பொழுது சற்று கவனத்துடன் இருக்கணும். வெளியூருக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரை நம்பியும் பொறுப்புகளை கொடுத்துடாதீங்க. குறிப்பாக யாரை நம்பியும் நீங்கள் உங்களுடைய வண்டியோ இல்லையோ உங்களுடைய பணத்தையோ கொடுக்கறதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் அனாவசிய செலவுகள், நீங்களாக போயிட்டு சில விஷயங்களை டெஸ்ட் எடுக்கலான்னு போனீங்கன்னா அது பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மனசில் கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அரசு வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அரசாங்க சம்பந்தமாக டேக்ஸ் கட்ட வேண்டியது, இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறது, இல்லை வண்டி வாகனத்துக்கான டேக்ஸ் கட்டுறது, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த விஷயத்துக்கு போனாலும் இன்றைக்கி இழுபறி நிலைமை ஏற்படும்.
செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகள் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் அதனால பெருசா லாபத்தை அனுபவிக்க முடியாது. வரக்கூடிய நாட்கள்ல லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, சப்தமஸ்தானத்துல குருவின் பார்வையில் சந்திரன், இதுல குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம். அதனால கூட இருக்கிறவங்க உங்களை மரியாதையா நடத்துவாங்க. உறவுகள் விஷயத்துல, குறிப்பா தந்தை வழி உறவுகள் விஷயத்துல நீங்க எதிர்பாராத மரியாதை கிடைக்கும். தாயாருடன் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு சம்பந்தமா அல்லது உங்களுடைய குடும்பத்தின் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல உங்களுக்கு இன்னைக்கு புதிய வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல கவலைகள் அலபாயக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா கூட இருக்கிறவங்க உறவுகள் விஷயத்துல, நண்பர்கள் விஷயத்துல அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மனசுல தைரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் தான் உங்களுக்கு மனசுல தைரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா உங்க மனசளவுல பாத்தீங்கன்னா நீங்க எதை யோசிச்சாலும் இன்னைக்கு எண்ண விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கான செயல்பாடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். தூக்கத்துல பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபத்தை உறவுகள் வகையில சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பாங்க. அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய எக்ஸாம்ஸ் அல்லது உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு புதிய வெற்றியை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் புதிய லாபத்தை அனுபவிப்பீர்கள். அந்த லாபத்துக்கு காரணமான நபரையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சக பணியாளர்களோ அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டமோ உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் தனவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நிலம் சார்ந்த வழக்குகள் அல்லது பார்ட்னர்ஷிப் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். நீங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறவராக இருந்தால் உங்களுடைய டெனண்ட் உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவார்கள். அதனால் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சந்திரன் பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக உங்களுக்கு தொழில்முறை தேவைகள் பூர்த்தியாகும். தொழிலில் தேவையான பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடனை பெற்று உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நாவன்மையின் காரணமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற, குடும்ப வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளில் புதிய மாற்றங்கள், புதிய தொழில் அமைவதற்கு, புதிய வியாபாரம் துவக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக செயல்பட்டு மரியாதை உயர்வை ஏற்படுத்துவார்கள். வருமான தடைகள் விலகும். அதே சமயம் நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகளின் நட்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை மாற்றம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எதிரிகளால் ஏற்பட்ட தடைகளை விலக்கும் சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பேச்சை தொழிலாக கொண்ட விஷயத்தில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரில் இருக்கக்கூடிய, அது யாராக இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சப்ளையர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் மயக்கி அடக்கி ஆளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில், ராசிக்கும் குரு பார்வை. அதனால் இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 5ஆம் இடத்துல சனி இருந்தார்னா தத்துபுத்திர யோகம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சுய முயற்சியில் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும்.
வியாபாரத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக அவங்கள கொஞ்சம் டாமினேட் பண்ணுவீங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட டாமினேஷனை காமிப்பீங்க. உங்களுடைய சப்ளையர்ஸ், வெண்டார்ஸ், உங்களுடைய கொலாபரேட்டர்ஸ் அவங்ககிட்டையும் நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாக பேசி அடுத்தவங்களை சங்கடப்படுத்துவீங்க. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்களுடைய அதிகாரத்தன்மை அவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு பெருசாக நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்கள நம்பாதீங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலேயோ இல்லை குழந்தைகளுடைய செயல்முறையிலேயோ குழப்பங்கள் இருந்ததுன்னா இன்றைக்கி அதுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் இன்னைக்கு லாபகரமான பலனை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற தொழிலாக இருந்தால் அந்த தொழிலில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதனால் கௌரவ இழப்பிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். தனுசு ராசி, உங்களுடைய காலி மன சம்பந்தமாக அல்லது உங்களுடைய வீடு சம்பந்தமாக யாராவது எதிரிகிட்ட உங்கள் சொத்து மாட்டிகிட்டு இருக்குன்னா இன்றைக்கி ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதனால் உங்களுக்கு சொத்து திரும்ப கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகும். அலுவலக ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் ஏற்பட்டதுன்னா அதனால் செலவு தான் இருக்குமே தவிர வருமானம் கிடையாது. அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த அடமானம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதிய முடிவுகள் எடுப்பீர்கள். அந்த அடமானத்தை வச்சு நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் அசதி அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி அதிகமான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதாவது வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறது, மேல் படிப்புக்கான குழந்தைகளுடைய முயற்சி, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி எடுத்தாலும் இழுபறி நிலைமைக்கு பிறகே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானத்தினால் ஏற்படுகின்ற சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அதே சமயம் வேலை நிமித்தமான முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பதவிக்காக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். வழக்கில் வெற்றி அடையும். வேலை சம்பந்தமாக முயற்சி வெற்றி அடையும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றி அடையும். கலைத்துறை நண்பர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். குறிப்பாக பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு விலகி உங்களை வெளியில் தள்ளுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஏதாவது கோர்ட்டு கேஸு நடந்துட்டு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய
மரியாதை உயர்வு சம்பந்தமான முயற்சிகளில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அல்லது பெட் அனிமல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்துருக்கு. புதிய பொருட்களின் சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தில் உங்கள் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர் இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த இந்த நபர்களுடன் மீண்டும் பேசுவதற்குண்டான சூழ்நிலை அமையும். அதே சமயம் நீங்கள் வழக்கு விஷயத்தில் ஏதாவது நடத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த வழக்கிலையும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷ அனுபவம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படபடன்ட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. சந்தோஷமான நேரத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பொறுமையாக இருங்க. நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது வியாபாரம் அல்லது கேட்ரிங் நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். கும்ப ராசி. குடும்பஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண தேவைகள் பூர்த்தியாகும். கடன் உதவிகள் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. கடன் வாங்கி பிரச்சனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை முடிவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் குழந்தைகளுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி இடமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் பதட்டத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக மட்டுமல்லாமல் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்கள் எடுத்த முடிவுகள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுத்துறது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் குடும்ப மரியாதை உயர்வு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு புதிய வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் கடந்த கால கடன் பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறையாக இருந்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அரசாங்க ரீதியான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அலைச்சல் இருக்குது. அந்த அலைச்சல் உங்களுக்கு வார்த்தை ஜாலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் போகிற இடத்துலலாம் எதையாவது கதை விட்டு பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியோட பரிவர்த்தனை பெற்று இருப்பதன் மூலமாக பண விவகாரங்களில் அதிகமான வார்த்தை விரயங்கள் அல்லது அதிகமான பொய்யுரைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. ராசிக்கு குரு பார்வை. ராசிநாதன் குருவோடு சந்திரன் 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகள், உடன்பிறப்புகள், வியாபாரம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள், உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள், இப்படி எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்மறையான நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. குறிப்பாக அவங்க வாழ்க்கை துணை தான் அதிகமாக பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பார்ட்னர்ஸ் சில தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தப்பான வார்த்தைனா என்ன, கெட்ட வார்த்தை கிடையாது. பொய் வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக வருமானத்தில் ஒரு தொய்வை ஏற்படுத்துவார்கள். வருமானத்தில் ஒரு முன்னுக்கு பின் முரணான ஏற்பாட்டை செய்வார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பாதகாதிபதி புதன் 2ஆம் இடத்தை பார்க்கறது அஷ்டமஸ்தானத்திலேருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அதே சமயம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள். பெரிய வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு மன நிறைவும் உடல் தெளிவும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் குழந்தைகள் சம்பந்தமான வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய உறவுகளால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.